இன்றைக்கி நம்ம வீடியோவில் தமிழ்நாடு அரசு சார்பால் திருநெல்வேலியில் நடந்த பொருணை ஆற்றங்கரை நாகரிகம் பற்றின தொல்பொருள் கண்காட்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தொல்பொருள் கண்காட்சியோட என்ட்ரன்ஸில் உள்ள நுழைஞ்சோடனே இந்த பொருணை ஆற்றங்கரை நாகரிகத்தை பற்றி இலக்கியங்களிலும் கல்வெட்டுகளிலும் உள்ள குறிப்புகளை வகைப்படுத்தி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தாமிரபரணி ஆற்றங்கரை நாகரிகம் எந்தெந்த ஊரில் எந்தெந்த இடத்துலலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேப் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த மேப்பில் இந்த ஈமத்தாளிகள்லாம் எங்கே கிடச்சிது, அது மட்டும் இல்லாமல் மக்கள் எந்தெந்த பகுதிகளெல்லாம் வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்களோட பெயர்களை தொகுத்து ஒரு மேப்பாக வச்சுருக்காங்க. இந்த மேப்பில் பார்த்திங்கன்னா தாமிரபரணி ஆற்றங்கரை சுற்றி தான் இந்த ஊர்கள் எல்லாமே அமைஞ்சிருக்கு. ஆதிச்சநல்லூரில் நடந்த அகழ்வாய்வுகளை பற்றி ஒரு சில குறிப்புகள் வச்சுருக்காங்க. ஆதிச்சநல்லூரில் நடந்த முதல் அகழ்வாய்வு 1876ஆம் ஆண்டு ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த ஜாகோர் அப்படிங்கிறனால நடத்தப்பட்டிருக்கு. இவர் இங்கே கிடைச்ச தொல்பொருட்களை ஜெர்மனி நாட்டில் உள்ள பெர்லின் மியூசியத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு. இரண்டாவது அகழ்வாய்வு 1903ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் என்பவரால் நடந்திருக்கு. இவர் இங்கே கிடைச்ச தொல்பொருட்கள் எல்லாமே இப்போ சென்னை மியூசியமில் வச்சுருக்காங்க. இப்போ இந்த காணொலியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈமச்சடங்கு செய்வதற்கு தேவையான மண்பாண்டங்களும் மற்றும் அதுக்கு பயன்படுத்தின மற்ற உபகரணங்களும் இந்த இடத்துல காட்சிக்கு வச்சுருக்காங்க. இப்போ இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூரில் கிடச்ச மண்பாண்டத்தில் இருந்த ஒரு பெண் உருவத்தோட மாதிரியையும், அது மட்டும் இல்லாமல் வெண்கல சிலையில் கிடச்ச ஒரு பெண் உருவத்தோட மாதிரியையும் இங்கே காட்சிக்கு வச்சுருக்காங்க. ஆதிச்சநல்லூரில் கிடைச்ச மண்பாண்டங்களில் நிறைய குறியீடுகள் வரையப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் பிராமி எழுத்துக்களும் எழுதப்பட்டிருக்கு. இந்த மண்பாண்டங்களை தான் இப்போ இங்கே காட்சிக்கு வச்சுருக்காங்க. ஆதிச்சநல்லூரில் வாழ்ந்த மக்கள் இரும்பு, செம்பு போன்ற உலோகப் பொருட்களை பயன்படுத்தியிருக்காங்க. இங்கே எலும்பு, இரும்பு மற்றும் செம்புல செஞ்ச ஒரு சில பொருட்களை காட்சிக்கு வச்சிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சுடுமண்ணில் செய்யப்பட்ட விளக்குகள், ஆபரணங்கள் மற்றும் புகைப்பான்கள் ஒரு சில பொருட்களை இதில் காட்சிக்கு வச்சுருக்காங்க. ஆதிச்சநல்லூரில் கிடைச்ச முதுமக்கள் தாலி மற்றும் அந்த ஈமச்சடங்கு செய்வதற்கு உபயோகப்படுத்தின ஒரு சில மண்பாண்டங்கள் கிடைச்ச ஒரு இடத்த
ஒரு மாடலாக உருவாக்கி அதை இங்கே பார்வைக்கு வச்சுருக்காங்க. இது ஆதிச்சநல்லூரில் கிடைச்ச ஒரு முழுமையான முதுமக்கள் தாலி. இதோட வெளிப்புறத்தில் தொப்புள் கொடி மாதிரி இருக்கிற ஒரு சிம்பிளையும் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். சிவகலை எனும் இடத்துல 3200 ஆண்டுகளுக்கு முந்தைய நெல்மணிகள் கிடைத்த ஒரு அகழ்வாய்வு குழியோட ஒரு மாதிரியை தான் இந்த இடத்துல செஞ்சுருக்காங்க. இப்போ நாம் பார்க்க போகிற பொருட்கள் எல்லாமே கொற்கை அப்படிங்கிற ஒரு இடத்துல 1968ஆம் ஆண்டு நடந்த அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட தொல்பொருட்களை தான் பார்க்க போகிறோம். இந்த கொற்கள் நடந்த அகழ்வாய்வு தான் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையின் சார்பாக நடந்த முதல் அகழ்வாய்வு. பழங்கால தமிழர்கள் சீனா, ரோமானியா மற்றும் எகிப்து போன்ற நாடுகளோட வாணிப தொடர்பில் இருந்திருக்காங்க. அதற்கான ஆதாரங்களாக கொற்கையில் சீன நாட்டு பானை ஓடுகளும் மேற்கத்திய நாடுகளான ரோம் மற்றும் எகிப்திய பானை ஓடுகளும் நிறைய கிடச்சிருக்கு. தூத்துக்குடி மாவட்டம் கொற்கை அப்படிங்கிற ஒரு இடத்துல 1876ஆம் ஆண்டு கால்டுவெல் அப்படிங்கிறவரால் அகழ்வாய்வு செய்யப்பட்டு 1877 ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையால் 1866ஆம் ஆண்டும் 2020ஆம் ஆண்டும் இங்கு அகழ்வாய்வு செய்யப்பட்டு பல பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு.
இந்த காணொளி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொளியில் சந்திப்போம்.